அனைவருக்கும் வணக்கம். ஒரு ரோட்ல ஒரு கார் வந்து ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கு. கிட்ட போய் பார்த்தா அந்த டிரைவர் வந்து ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. ஏன் அப்படின்னா இவங்கள குடும்பமா சேர்ந்து பொண்ணு பார்க்க போற மாப்பிள்ளை குடும்பமா இருக்காங்க. ஏன் குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னா அட்ரஸ் தெரியாம ரொம்ப குழப்பிட்டு இருக்காங்க. அட்ரஸ் தெரியாம 4 ரோடி 8 தடவை சுத்தி வந்துட்டாங்க. இதனால வந்து ரொம்ப குழப்பமாயிடுறாங்க. எப்படியும் அட்ரஸ் கண்டுபிடிச்சு பொண்ணு வீட்டுக்கு போயிடுறாங்க. பொண்ணையும் பாத்துறாங்க. ஆனா பொண்ணை வந்து தன்னுடைய மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. அவங்க ஒரு ஒரு மனக்குறையோடய வராங்க. டிரைவர் வந்து கேக்குறாரு பொண்ணு எப்படி இருந்துச்சுன்னு. அவங்க மாப்பிள்ளையோட அம்மா சொல்றாங்க, என் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து மகாலட்சுமி மாறி இருக்கணும். ஆனா இந்த மகாலட்சுமி கொஞ்சம் மூக்கு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டிரைவருக்கு சிரிக்கிறதா இல்ல அழுவுறதா என்ன பண்றதுன்னே தெரியல. அவரு வந்து அமைதியா கொண்டு போய் விட்டுறாரு. இப்படி நாட்கள் போய்க்கிட்டே இருக்கு. மாப்பிள்ளை குடும்பம் ஒவ்வொரு பொண்ணு வீட்டா போய் பாக்குறாங்க. ஒவ்வொரு பொண்ணு வீட்லயும் ஒவ்வொரு குறை. இந்த பொண்ணுக்கு மூக்கு சரியில்லை, இவளுக்கு நாக்கு சரியில்லை, இவ நெட்டையா இருக்கா, இவ குட்டியா இருக்கு, மாத்தி மாத்தி குட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்றாரு நம்மளுடைய ஹீரோ மாப்பிள்ளை வந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பஸ் ஏறலாம்னு வராரு. அப்போ வந்து ஒரு பொண்ணை வந்து அழகான ஒரு பொண்ணை பாக்குறாரு. அவர் அங்கேயே நின்னுறாரு. அந்த பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்ண அந்த பொண்ணு பேசவே இல்லை. இவர் மனக்கவலையோடய வந்து வீட்டுக்கு போறாரு. வீட்டு அவங்க அம்மா கிட்ட போய் இதெல்லாம் சொல்றாரு. அம்மா இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. அவங்க அம்மா என்ன பண்றாங்க, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பொண்ணு போட்டோ வந்து காமிக்கிறாங்க. அவரு வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிறாரு. ஏன் அப்படின்னா அந்த 3 பொண்ணுல ஒரு பொண்ணு தான் வந்து அவங்க பஸ் ஸ்டாப்ல பார்த்த பொண்ணு. இவர் வந்து பாக்கலாம்னு சொல்லிடுறாங்க. எல்லா குடும்பமும் சேர்ந்த பொண்ணையும் பார்த்து இவங்க கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய மாப்பிள்ளை அம்மாவுக்கு வந்து மாமியார் ரோல் வந்ததுல அவங்க ரோல் அவங்க கரெக்டா பண்ணும்ல. அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய மருமகளை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் குத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல சுமூகமா தான் இருந்துச்சு. போக போக 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்படிதான் ஒரு நாள் வந்து என்னாச்சு, நம்முடைய வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி அதான் நம்ம கோகிலா, அவங்க பேர் வந்து கோகிலா. கோகிலாக்கு ஒரு நாள் கோலம் போடலான்னு போறாங்க. கோலம் போடும்போது நம்மளுடைய மாமியார் பாத்துறாங்க. நம்ம மாமியாருக்கு அந்த கோலமே பிடிக்கல. கோகிலாக்கு அந்த பக்கம் போன தண்ணி எடுத்து ஊத்தி கோலத்தை அழிச்சிடுறாங்க. கோகிலாக்கு வந்ததே பருக்கோம். அவங்க புருஷன்ட்ட போய் இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. புருஷன்ட்ட போய் சொல்லும் போது அவர் ரொம்ப சாதுவா இருக்காரு. இதெல்லாம் விடுமா, நான் பாத்துக்கிறேன், எங்க அம்மா தான், நான் பேசிக்கிறேன்னு சொல்றாரு. இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்கு. 2 பேரும் மாத்தி மாத்தி குத்த சொல்லிக்கிறாங்க. இப்பதான் ஒரு கதாபாத்திரத்தை விட்டுறான். யாரு அப்படின்னா நம்மளுடைய மாமனார். அவர் வந்து கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே வந்து வேலை விஷயம் வந்து வெளியூர் போயிடுறாரு. வெளியூர் போயிட்டு இப்பதான் வராங்க. திருப்பி அவங்க என்ன பண்றாங்க, திருப்பி திருப்பி சண்டை போட்டுக்கே ஆரம்பிச்சுக்கிறாங்க. நம்ம ஐயாக்கு ரொம்ப கோவம் வந்தது. ஏன் சின்ன திட்டுறாரு, ஏன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? என் பையன் நான் ஊர்ல இருக்கும் போதெல்லாம் என் பையன் என்கிட்ட போன் பண்ணி புலம்பிட்டே இருப்பான். தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க, இப்பதான் நான் வீட்டுல நடக்கிறதே வர சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம மாமியார் மருமகளும் ரொம்ப யோசிக்கிறாங்க, என்னடா இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மாமியார் ரொம்ப யோசிக்கிறாங்க, ஏன் தன்னுடைய கணவன் வந்து இதுவரை இப்படி பேசுனதே கிடையாதான். 2 பேரும் மாத்தி மாத்தி குத்து சொல்லிக்கிற தப்புன்னு உணர்றாங்க. இப்படியே வந்து கொஞ்ச நாள் போயிடு தன்னுடைய குற்ற சொல்லிக்கிற பண்பை வந்து குறைச்சிக்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பாராட்டிக்கும் ஆரம்பிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஏதிலார் குற்றப்போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டும் மண்ணும் இருக்கு. பிறர்கிட்ட இருக்க குற்றத்தை பாக்குறதுக்கு முன்னாடி தன்னிட்ட இருக்க குற்றத்தை பார்த்தா இந்த உலகத்துல இருக்க யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது அப்படின்னு வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நன்றி.